Hi, hello, வணக்கம் and welcome to our channel. நான் உங்க Tailor Priya பேசுறேங்க. போன வீடியோல நம்ம 34 சைஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி கட் பண்ணனும் பேக் பார்ட் அப்படிங்கற வீடியோவை full explanation-ஓட பார்த்தோம். அதில இருக்கிற டிப்ஸ் and tricks எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்றைய வீடியோல அதனுடைய தொடர்ச்சியா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். எப்பவுமே பேக் பார்ட் கட் பண்ணனும்னே ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அந்த ஸ்லீவ்ல உள்ள டிப்ஸ் and tricks எல்லாமே நம்ம ரொம்ப brief explanation-ஓட ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். வீடியோஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி 34 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் அப்படிங்கறத மெஷர்மென்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு கேட்டிங்கனா அளவு ப்ளவுஸை வச்சு நீங்க அளக்கும் பொழுது ஆர்ம் ஹோலோட ரவுண்டா எவ்வளவு வருதோ அதை அளந்துட்டு அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி அதை 4 ஆல பெருக்கிக்கோங்க. அப்ப உங்களுக்கு 34 கிடைச்சிரும். இதுவே நீங்க நேரடியா உடம்பு அளவுல அளக்குறீங்க அப்படினா அவங்களுக்கு ஆர்ம் ஹோலுக்கு 1 இன்ச் கீழ உங்களோட ফুল பாடியோட சுற்றளவை நீங்க அளந்துக்கோங்க. அப்ப 34 வருது அப்படினா அதுதான் உங்களோட உடம்புடைய அளவு 34. அதாவது ப்ளவுஸோட அளவு 34. இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ண போறேன். ஸ்லீவுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டா ஃபோல்ட் பண்ண அந்த கிளாத்தை மறுபடியும் இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழ மடிச்சிடிக்கிறதுக்காக நான் 1/2 இன்ச் விட்டு கோடு போட்டுக்கறேன். இதுவே நார்மல் ப்ளவுஸா இருந்தா கீழ 1.5 இன்ச்சோ அல்லது 2 இன்ச்சோ விடணும். இன்னைக்கு நான் கட் பண்ண போறது எல்போ ஸ்லீவுங்க. எல்போ ஸ்லீவுக்கு நீங்க எவ்வளவு உயரம் எடுக்கணும்னா 9.5 இன்ச் உயரம் வெச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். 34 சைஸ் அளவுள்ள ஒருத்தங்களுக்கு. அப்ப 9.5 இன்ச் உங்களுக்கு ஸ்லீவோட உயரம் வேணும் அப்படினா மேலே வந்து ஷோல்டருக்கு பிடிச்சிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கணும். அப்ப 10 இன்ச்சா ஸ்லீவோட உயரத்தை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் 10 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கோங்க. இதுவே நீங்க நார்மலா சின்ன ஸ்லீவா வைக்கிறீங்க அப்படினா ஒரு 5.5 இன்ச் வெச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த எல்போ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் 34 சைஸ் அளவுள்ள ஒருத்தங்களுக்கு இந்த 9.5 இன்ச்சை விட அதிகமா நீங்க எடுத்தீங்க அப்படினா அவங்களுக்கு கீழ கையை வந்து மடக்கும் பொழுது கைக்கு வந்து அழுந்தும். அதனால கரெக்ட் இந்த 10 இன்ச் அப்படிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இனி ஸ்லீவோட சுற்றளவு வரையருக்கு மேலே இருந்து குறிப்பிட்ட அளவு நம்ம குறைச்சு மார்க் பண்ணுவோம். இதுக்கு நான் 2.9 இன்ச் குறைக்க போறேன். எல்லா அளவுள்ள ப்ளவுஸ்க்குமே 3 இன்ச்சுக்கு ஒரு அளவை வச்சு எல்லாரும் எல்லா சைஸ் ஒரு உடம்பு அதிகமா இருக்குறவங்களுக்கு சரி ஒல்லியா இருக்கறவங்களுக்கு சரி அதே 3 இன்ச்சே மார்க் பண்ணி குறைஞ்சு எடுப்பாங்க. ஆனா அது வந்து ரொம்ப தப்புங்க. ஒவ்வொரு அளவு ப்ளவுஸ்க்குமே ஒவ்வொரு அளவு மாறுபடும். நான் ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே சொல்லியிருக்கேன். அதாவது இது வந்து 34 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப 34 கடையில ஒரு புள்ளி வெச்சீங்கன்னா 3.4 வரும். அந்த 3.4 ல இருந்து 1/2 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 2.9 வரும். அந்த 2.9 அளவை தான் நம்ம மேலே இருந்து குறைச்சு மார்க் பண்ணனும். ஒருவேளை 40 சைஸ் அளவுள்ள ஒருத்தங்களுக்கு நீங்க இந்த மாதிரி குறைக்கணும் அப்படினா 40 கடையில ஒரு புள்ளி வெச்சீங்கன்னா 4 அந்த 4 ல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா 3.5 இன்ச் மேலே இருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணனும். அந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு மெஷர்மென்ட்டுக்குமே நீங்க பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. வெளிய கிளாஸ்க்கு போகாம வீட்ல இருந்தே YouTube மூலமா ஈஸியா ஃப்ரீயா டெய்லரிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க இதுவரைக்கும் டெய்லர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா YouTube சர்ச்ல போய் டெய்லர் பிரியா அப்படினு சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் வரும். வீடியோஸ்க்கு மேல நம்ம சேனலோட லோகோ வரும். டெய்லர் பிரியா அப்படினு போட்டுக்கிறதுக்கு கீழ சப்ஸ்கிரைப் அப்படினு ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பெல் ஐகான் தோன்றும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நம்ம டெய்லர் பிரியான் போட்டு அந்த லோகோவை கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். ஹோம் பேஜ்க்கு கீழ நம்ம ஏற்கனவே போட்ட பாப்புலரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்ல நம்மளோட மத்த சேனல்ஸும் வரும். அது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணறதுக்கு விருப்பம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. ஹோம் பேஜ்க்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படினு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸ்மே வருங்க. உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும். நீங்க இது மூலமா போய் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸையுமே நீங்க பார்க்க முடியும். நீங்க இந்த மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும் அவசியம் இல்லைங்க. நம்ம இப்ப நம்ம சேனலோட வீடியோ ஓடிட்டு இருக்கு அப்படினா அது கீழ டெய்லர் பிரியா அப்படினு வருது பாருங்க. அது கீழ ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படிங்கற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னாலும் அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை நீங்க கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ வீடியோவோட தலைப்புக்கு பக்கத்துல குட்டியா ஒரு ஏரோ மார்க் கீழ பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல மோர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழ நான் இது ஏற்கனவே போட்ட வீடியோவோட லிங்க் எல்லாம் கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்க வீடியோ பார்த்துக்க முடியும்.
இனி ஆம்ஹோலோட சுற்றளவு நம்ம மார்க் பண்ணணும். அதாவது ஸ்லீவோட ஆம்ஹோலோட சுற்றளவு. இப்போ அதுக்கு நம்ம எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34 நம்ம 4ஆல் வகுத்துக்கோங்க. அப்போ 8.5 இன்ச் வரும். இதை தான் நம்ம ப்ளவுஸில் பின்னாடி நம்ம அகலமாக நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அந்த 8.5 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 7.5 இன்ச்சு. அதாவது 34 4ஆல் வகுத்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருதோ அதை தான் நம்ம ஆம்ஹோல் சுற்றளவாக எடுக்கணும். இப்போ 8.5 இன்ச்சில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி 7.5 இன்ச்சு அந்த கோட்டு மேலே எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லீவோட உயரத்திலிருந்து அந்த மார்க் பண்ணது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அந்த 7.5 இன்ச்சில் பாதி 3.25 அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண பகுதியிலிருந்து மேலே ஒரு 3/4 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்லீவோட உயரத்திலிருந்து 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த பாதி வரைக்கும் ரவுண்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 சர்க்கிள் வர மாதிரி. மீதி இருக்கிற பாதியை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 1/2 சர்க்கிள் கரெக்டான பொசிஷனில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். என்னடா ஷார்ட் ஸ்லீவுக்கும் இதே மாதிரியே சொல்லித்தரீங்க, எல்போ ஸ்லீவுக்கும் இதே மாதிரி தரீங்களேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த மாதிரி ஸ்லீவ் போட்டிங்கனாலும் சரி, நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் மார்க் பண்ண போகிறீங்க. உயரம் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் ஒரு 5.5 இன்ச் வைக்க போகிறீங்க. ஸ்லீவாக இருந்தால் அந்த 9.5 இன்ச் நம்ம 10 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மார்க் பண்ண போகிறோம். இதுவே லாங் ஸ்லீவாக இருந்தால் 16 இன்ச் வரும். அந்த எல்லாத்துக்குமே நார்மலாக 16 இன்ச் வரும். அதை நம்ம மார்க் பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஸ்லீவில் மற்றபடி இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மார்க் பண்ணுற இந்த அளவெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஒரு 34 சைஸ் அளவில் ஒருத்தங்களுக்கு இந்த ஸ்லீவில் இதே அளவு தான் வரும். இனி நம்ம உள்வளைவு மார்க் பண்ணுறதுக்கு இந்த மார்க் பண்ண பகுதியிலே மார்க் பண்ணலாம். இந்த பாதியை பிரிச்சுருக்கோம் பாருங்கள், அதையே ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும் செகண்ட் பார்ட்டாகவும் உங்களுக்கு பிரித்து மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் செகண்ட் பார்ட்லேயும் சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் பார்ட்லேயும் 1/4 இன்ச்சு கீழே ஒரு மார்க் பண்ணுறோம். அந்த சென்டர் பகுதியிலிருந்து இந்த மாதிரி வளைவாக பெண்டாக நம்ம மார்க் பண்ணணும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஒரு உள்வளைவு அந்த ஆம்ஹோல் கட்டை நம்ம குடஞ்சி எடுக்கிறது இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். பேக் பார்ட்டோட ஆம்ஹோலும் இந்த ஸ்லீவோட ஆம்ஹோலும் கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கமே இல்லாமல் கரெக்டாக மீட் ஆகும். மறுபடியும் ஸ்லீவை பற்றி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஃபைனலாக இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டானதுங்க. இப்போ ஸ்லீவோட உயரம் குறைய குறைய உங்களுக்கு கீழே கையோட சுற்றளவு அதிகரிக்கும். அதே மாதிரி ஸ்லீவோட உயரம் அதிகரிக்க அதிகரிக்க கீழே கையோட சுற்றளவு கம்மியாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ இதே 34 சைஸ் அளவில் ஒருத்தவங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வைக்கிறீங்கன்னா கீழே கையோட சுற்றளவு அவங்களுக்கு ஒரு 11 இன்ச் இருக்கலாம். அப்போ நீங்கள் அதை 2ஆல் வகுத்து 5.5 இன்ச் வைப்பீங்க. இதுவே அவங்களுக்கு எல்போ ஸ்லீவ் அப்படின்னா கையோட சுற்றளவு 10 இன்ச் இருக்கும். அப்போ நீங்கள் அதில் பாதி 5 இன்ச் வைப்பீங்க. இதுவே உங்களுக்கு அது 16 இன்ச்சுக்கு லாங் ஸ்லீவாக வைக்கிறீங்க அப்படின்னா லாங் ஸ்லீவாக வைக்கும் பொழுது அவங்களுக்கு கையோட சுற்றளவு வெறும் 9 இன்ச்சு தான் இருக்கும். அப்போ 4.5 இன்ச் வைப்பீங்க. அதே மாதிரி தான் ஸ்லீவோட உயரம் அதிகரிக்க அதிகரிக்க கீழே கையோட சுற்றளவு குறையும். அவ்வளோதாங்க, ஸ்லீவ் மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களோட ஸ்லீவோட உயரத்தை அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு அது கூட 1/2 இன்ச் சேர்த்துக்கிட்டு, அதாவது ஷோல்டர் பிடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்க்கணும். எல்லோரும் கீழே சேர்ப்பாங்க, கீழே தான் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மேலே ஹைட்டில் நம்ம மொத்தத்துக்கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 9 இன்ச் உங்களுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா நீங்கள் 10 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட உயரத்தை அளந்து மார்க் பண்ணிட்டீங்க. அடுத்தது நமக்கு தேவையானது கீழே எவ்வளோ குறைச்சி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு நான் ஃபார்முலா சொல்லிட்டேன். சரி, உடம்புடைய அளவு எவ்வளவோ அதுக்கிடையில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதுலேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நீங்கள் குறைச்சி மார்க் பண்ண வேண்டிய அளவு. அதுக்கப்புறமா ஸ்லீவோட சுற்றளவு, அதாவது ஆம்ஹோலோட சுற்றளவு. ஆம்ஹோலோட சுற்றளவுக்கு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை 4ஆல் வகுத்துக்கோங்க. அதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது 34 நான் 4ஆல் வகுத்தேன்னா 8.5 வருது. அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 7.5 இன்ச்சாக நான் ஸ்லீவோட அந்த ஆம்ஹோலோட சுற்றளவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. ஸ்லீவில் நம்மளுக்கு பெருசாக வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை.
அப்புறம் உள்வளைவு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஆம் ஹோலில் கீழே கையோட சுற்றளவு நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம ப்ளவுஸ் தைக்கும் பொழுது பேக் பார்ட்டி ஃப்ரண்ட் பார்ட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம சைடில் 3 டாட் அடிப்போம். 3 டாட் அடித்து முடிச்சுட்டு அந்த 3 தையல் பிரிச்சடிக்கிறதுக்காக அடிப்போம். அந்த 3 ஸ்டிச்சையும் போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கீழே வந்து கையோட சுற்றளவு இப்போவே நம்ம மார்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.